வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானம் எது, பாதகாதிபதி எந்த கிரகம், அந்த கிரகத்துடைய பலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் கடைசி வரைக்கும். அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணி அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கன்னி லக்னம் இது கால புருஷனுக்கு 6வது லக்னம். லக்னாதிபதி புதன். இது உபய லக்னத்தை சேர்ந்த லக்னம். பொதுவாக லக்னங்களை 3 விதமா பிரிச்சிருக்காங்க. சர லக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள் என 12 லக்னங்களை 4 சரம், ஸ்திரம், உபய அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அதுல கன்னி லக்னம் என்பது உபய லக்னத்தை சேர்ந்த லக்னம். உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கன்னிக்கு 7ஆம் இடம் என்பது மீனமா வருது. அப்ப கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மீனம் பாதகஸ்தானம். அதே மாதிரி இந்த மீனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகாதிபதியாக அவர்களுக்கு இந்த பிறவியில பலன் கொடுப்பார். அப்ப கன்னி லக்னத்தில் பிறந்தாலே அவர்களுக்கு 7ஆம் இடத்தினுடைய அத்தனை அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 7ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் இதெல்லாமே பாதகமாக தான் இருக்கும். பொதுவாக 7ஆம் இடம் சொல்லக்கூடியது என்ன? குறிப்பா திருமண வாழ்க்கை, கலஸ்திரஸ்தானம். அதே மாதிரி 7ஆம் இடம் வாடிக்கையாளர்கள், 7ஆம் இடம் நண்பர்கள், 7ஆம் இடம் கூட்டாளிகள், கூட்டு தொழில், அதாவது லைஃப் பார்ட்னர், அது போல பிசினஸ் பார்ட்னர். இது 7ஆம் இடம் தான். வெளிநாடு போகக்கூடியது, இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் 7ஆம் பாவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல இந்த பாவத்தினுடைய தன்மைகள் அந்த காரகத்துவங்கள் அது பாதகமா அவங்களுக்கு செயல்படும். இப்ப இந்த பாதகஸ்தானத்துடைய தன்மைகளை அந்த பிறவி பூரா, அதாவது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த பிறவி பூரா இளமையிலிருந்தே அதற்கான பலன்களை அந்த வாழ்நாள் பூரா அவர்களுக்கு அது கிடைக்க விடாம பாதகம் செய்யும். பேரே பாதகம் அப்படின்னு சொல்ல இருக்காங்க. பாதகம் என்றால் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் போகுதல், அந்த விஷயம் கிடைக்காம போராடுறது, அதற்காக ஏங்குறது, இதெல்லாம் பாதகத்தினுடைய தன்மைகள். பேரே பாருங்க, பாதகம் பாதகாதிபதி அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் பாதகாதிபதியாக செயல்படுவார். பாதகத்தன்மை அப்படிங்கும்போது பாதகாதிபதியாக வரும்போது குரு பகவான் எங்க இருக்காரோ, எந்த இடத்த பார்க்கிறாரோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்காரோ இதெல்லாம் அங்க பாதகத்தை வெளிப்படுத்துவார். இந்த மீனம் என்பது காலபுருஷனுடைய 12வது வீடு, கன்னிக்கு அது 7வது பாவம். அப்ப இங்க 12வது இடத்துடைய தன்மைகளும் 12வது பாவத்துடைய இதுவும் பாதகமாக செயல்படும். 12ஆம் இடம் என்பது அயன சயன மோட்சஸ்தானம், நிம்மதி, நல்ல தூக்கம், கட்டிலறை சுகம், வாழ்க்கையில் நிம்மதி. 12ஆம் இடம் அயன சயனம் மோட்சஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நிம்மதிக்கான பாவம் அதுதான். அதே மாதிரி அது விரய பாவம் 12ஆம் இடம். அப்ப இந்த மாதிரி அந்த 12ஆம் இடத்துடைய காலபுருஷ தத்துவம் பாதகமா செயல்படும். லக்ன பாவத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவம் பாதகமா செயல்படும். அதே மாதிரி குரு பகவான் திசை வரும் காலம் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த திசை காலம் 16 ஆண்டுகள் அவர்களுக்கு சோதனை காலம் தான். நிறைய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கிறாங்க. குறிப்பா பாதகம் அப்படின்னாலே, பாதகாதிபதினாலே ஒரு விஷயத்துக்கு ஏங்க வைக்கிறதுங்க, ஒரு விஷயத்தை அடைய விடாம பண்றது, கடைசி வரைக்கும் போராடி வாழ்க்கையோட முதல் பகுதியெல்லாம் அனுபவிக்க முடியாம வாழ்க்கையோட கடைசி பகுதியில அதை கொடுக்கறது தான் பாதகாதிபதியோட வேலை. அப்ப 7ஆம் பாவம் பாதகமா வர்றதுனால நிறைய பேர் திருமணத்திற்கு போராடுறாங்க. திருமணம் சீக்கிரம் நடக்காம திருமணத்திற்காக வாழ்க்கையில் அவங்களை ஏங்க வைக்குது. அப்படி திருமணம் ஒரு சிலருக்கு சீக்கிரம் முடிஞ்சாலும் அந்த திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது இந்த பாதகாதிபதியோட வேலை. அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது கனவா போகுது. அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு கடைசி காலத்துல பிற்பகுதியில போகக்கூடிய யோகங்கள் வந்தாலும் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது.
இந்த மாதிரி பாதகம் நிறைய தாமதத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் அதை கிடைக்க விடாமல் செய்யும். இதான் பாதகத்தினுடைய வேலை. அப்ப குரு பாதகாதிபதியா வர்றாருன்னா குருவுடைய காரகத்துவங்கள் எல்லாம் பாதகமாக இருக்கும். குரு தனகாரகன், செல்வத்திற்கு அதிபதி குரு. அப்ப இந்த குரு பாதகாதிபதியா வரும்போது அவரே 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வருவார். இந்த கன்னிக்கு 4, 7 கூடையவர். ஒரு 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம், இது தாயார் ஸ்தானம். அப்ப இந்த குரு பாதகமா வரும்போது நிறைய பேர் ஒரு வீடு கட்டுறதுக்கு வாழ்க்கையை பூரா ஏங்குறாங்க, ஒரு சொத்து வாங்குறதுக்கு ஏங்குறாங்க, அது கிடைக்காமே போகுது. அப்படி கிடைச்சாலும் கடைசி காலத்துல கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல வாகனம் அவர்களுக்கு வாழ்க்கையில் அமைவதில்லை, வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அது 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், தாயாருக்கு நிறைய பாதகத்தை செய்யுது, தாய்க்கும் பிள்ளைக்கும் பாதகத்தை ஏற்படுத்துது. அந்த குரு 7வது பாவம்ங்கிறதுனால அந்த குருவுடைய காரகத்துவங்கள் சேர்ந்து அங்க பாதிக்கப்படுது. 4வது பாவம் அந்த பாதகாதிபதியத்துடைய தன்மையை வாங்கிதான் வேலை செய்யுது. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதியா வர்றாரு. அதே போல அந்த குருவுடைய காரகத்துவங்கள் சொன்னேன் பாத்தீங்களா, அது தனகாரகன், செல்வத்திற்கு அதிபதி, புத்திரக்காரகன், உங்க வாரிசுகளுக்கான வெற்றியை தருபவர். குரு முழு சுப கிரகம். ஆனா அவர் பாதகாதிபதி வரும்போது உங்களை பொருளாதாரத்தில் நிறைய வீழ்ச்சியை சந்திக்க வைக்கிறாரு, பொருளாதாரத்துல உங்களை ஏங்க வைக்கிறாரு. அதே மாதிரி உங்க பிள்ளைகள் வழியில நிறைய நன்மைகளை கெடுக்கிறாரு. இது மாதிரி பாதகம், அந்த பாவம் காரகம் ரெண்டுமே பாதகமா செயல்படுது. அப்ப அந்த திசை வரும் காலம் இருந்துச்சுன்னா இந்த குருவுடைய திசை 16 ஆண்டுகள் எல்லாருக்கும் வருமானம் வராது. கன்னிலக்னத்தில் பிறந்த எல்லாருக்கும் அந்த குரு திசை வராது. ஒரு சிலருக்கு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த குரு திசை வரும். இப்ப குருவுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல் திசை குரு திசையாக வரும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதுல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் ஆரம்ப திசை குரு திசை. இப்ப கன்னி லக்னமா இருந்து ஆரம்ப திசை குரு திசை போது இளமை காலத்திலேயே பாதக வேலை செய்யும். கல்வி, அவருடைய ஆரோக்கியம், நிம்மதியை இளமையிலே கெடுக்குது. ராவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதுல பிறந்திருந்தாங்களும் குரு திசை 2வது திசையா வரும். இப்போ ஒரு 10-15 வருஷம் ராகு திசையில 2வது குரு திசை என்பது நல்ல உயர்கல்வி, திருமண வாழ்க்கை இந்த காலத்துல குரு திசை பாதக திசையா வரும் கன்னி லக்னத்திற்கு. அப்ப அந்த 16 வருஷம் திருமண வாழ்க்கையில் தடை, தோல்வி, வாழ்க்கையில நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்க விடாம குரு செய்யறாரு இந்த ராகு திசைக்கு அடுத்து 2வது திசையாக. அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதுல பிறந்திருந்தாங்கன்னா முதல் செவ்வாய் திசை ஒரு 5 வருஷம் அப்படின்னா ஒரு 7 வருஷம் அப்படின்னா 2வது ராகு 18 வருஷம், ஒரு 25 வயதுல அவங்களுக்கு அந்த குரு திசை ஆரம்பிக்கும். 16 ஆண்டுகள் குரு திசை வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் வாழ்க்கையில முதல் படி முக்கியமான காலம். லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய காலத்துல பாதகாதிபதி திசை அவர் மிகப்பெரிய பாதகத்தை சந்திக்க வைக்குது. அந்த திசை காலங்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதுல பிறந்திருந்தாங்கன்னா முதல் சந்திர திசை 10 வருஷம், 2வது செவ்வாய் ஒரு 7 வருஷம், 17 ராகு 18, 35 வயதுல அந்த குரு திசை தொடங்கும். கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் குரு திசை வாழ்க்கையில முக்கியமான அதுவும் ஒரு காலகட்டங்கள். அதுவும் வாழ்க்கையில ஒரு தொழில், பொருளாதார வெற்றிகள் அடையக்கூடிய காலங்கள். இந்த காலத்துல இந்த பாதகாதி திசை நிறைய அவங்களை போராட வைக்குது, கடனாளி ஆக்குது, பாதகத்தை நிறைய செய்யுது. இந்த மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்து குரு திசை வர்ற அமைப்பு இருந்தா அந்த 16 ஆண்டு உங்களுக்கு சோதனை தான். ஒருவேளை குரு திசை வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு புத்திக்கு வரும் காலங்கள்ல, வேற தசைகள்ல வரும் குரு புத்தி காலங்கள்ல அந்த பாதகத்தை செய்யும். அதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி குரு நின்ற இடங்கள், இப்ப லக்ன பாவத்திலிருந்து 12 பாவங்கள்ல குரு எந்த பாவத்துல போய் நிற்கிறாரோ அந்த பாவகத்துடைய தன்மையை அவர் பாதகம் செய்வார். இப்ப 5ஆம் இடத்துல போய் குரு நிற்கிறாருன்னா புத்திர பாக்கியம், குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாதகம் செய்வார். அவர் இப்ப 7ஆம் இடத்திலே நிற்கிறாருன்னா திருமண வாழ்க்கை, மனைவி ஸ்தானத்தை பாதகம் செய்வார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போய் இருக்காரு அப்படின்னா தொழில், பொருளாதார வெற்றிகளை நிறைய பாதகத்தை செய்வார். இந்த மாதிரி நின்ற பாவங்கள், இந்த 12 பாவங்களை எங்க பாதகம் இருக்கிறாரோ அந்த இடத்தையும் பாதகம் செய்வார். அதே மாதிரி குரு பார்வை, குரு தான் நின்ற இடத்துல இருந்து 5, 7, 9 இந்த 3 இடத்தை பார்ப்பாரு. அப்ப எங்க இருக்காரோ அதற்கு 5வது வீடு, அதுக்கு 7வது வீடு, அதுக்கு ஒரு 9வது வீடை பாதகத்தை செய்வார். பாதகத்தை பார்வையே, குரு பார்வையே இங்க பாதகமா இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உங்க சுய ஜாதகங்கள்ல இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். குரு திசை வர்ற அமைப்பு இருக்கா, இல்ல குரு பகவான் நின்ற இடத்துனால நம்மளுக்கு பாதகம் நடக்குதா, இது மாதிரி எல்லாமே நீங்க பார்க்கும்போது அந்த பாதகத்தை சரி செய்து வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக கொண்டு போக முடியும். அது மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகங்கள், இப்ப குரு சனி கூட சேர்ந்திருந்தாருன்னா சனி அங்க பாதகாதிபதியுடன் தேர்ந்ததுனால சனியுடைய அந்த பாவம் காரகத்துவங்கள் கெடும். கன்னிக்கு சனி 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப பாதகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடையும். இது மாதிரி கூட சேர்ந்த கிரகங்கள், இப்ப புதன் சேர்ந்திருக்காருன்னா லக்னாதிபதியே போய் பாதகத்துடன் சேர்ந்திருக்காரு, 10ஆம் அதிபதி பாதகத்துடன் சேர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு
கூட சேர்ந்த கிரகங்களையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த பாதகத்துடைய தன்மை வெளிப்படும். எனவே அவரவர் சுய ஜாதகத்தில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வரும் காலம் இருந்தாலும், வேற திசைகள் நடந்தாலும், குரு புக்தி வரும் காலம் இருந்தாலும், அது போல குரு பகவான் நின்ற அமைப்பு, அந்த எந்த பாவங்கள் கூட சேர்ந்த கிரகம், இதையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி அதற்கான எளிய இறை வழிபாடுகளை நீங்க போய் முறையா செய்து அந்த திசை காலங்களாகவும் இல்ல உங்க ஜாதகத்துடைய அமைப்புகளையும் சரி செய்து வாழ்க்கையில் பாதகாதிபதியுடைய தன்மை இல்லாமல் நல்ல வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.